பட்டினத்தார் சுவாமிகள், திருவொற்றியூர். மண்ணுலகிலுள்ள தலங்களை தரிசிக்க விரும்பிய குபேரனை சிவபெருமான் காவிரி பூம்பட்டினத்தில் வணிகர் குலத்தில் சிவநேசர் ஞான கலாம்பிகை ஆகியோர்க்கு மகனாக பிறக்குமாறு செய்தருளினார். பெற்றோர் திருவெண்காடு சென்று வேண்டி பெற்ற பிள்ளையாதலின் திருவெண்காடர் என பெயரிட்டு வளர்த்தனர். 5 வயதில் தந்தையாரை இழந்த திருவெண்காடர் கல்வி பயின்று இறையுணர்வோடு வாணிபம் புரிந்து வந்தார். வாணிகத்தால் பெரும் பொருளீக்கி சிவபக்தியில் சிறந்தவராய் சிவ அடியார்களுக்கு வேண்டுவன அளிக்கும் பண்பினராய் விளங்கினார். சிவகலை என்னும் பெண்ணை மணந்து இல்லறம் இயற்றினார். நெடுநாளாகியும் மகப்பேறு இல்லாததால் இறைவனை வேண்டி வந்தார். திருவிடைமருதூரில் தன்னை வழிபட்டு சிவதர்மங்கள் பல செய்து வந்த அந்தணராகிய சிவசர்மர், சுசீலை ஆகியோர் வறுமை நிலையில் இருப்பதை உணர்ந்து மகாலிங்கப் பெருமான் அவர்கள் கனவில் தோன்றினார். நாளை தீர்த்தக்கரையில் மருதமரத்தடியில் நாமே ஒரு குழந்தையாயிருப்போம். அக்குழந்தையை காவிரி பூம்பட்டினத்தில் வாழும் வணிகராகிய திருவெண்காடரிடம் கொடுத்து எடைக்கெடை பொன் பெற்று வறுமையின்றி வாழ்க என அருள் புரிந்தார். சிவசர்மரும் சுசீலையும் விடிந்தவுடன் தீர்த்தக்கரைக்கு சென்று பார்த்தார்கள். அங்கே மிகவும் ஒளி பொருந்திய முகத்துடன் ஒரு குழந்தையை கண்டார்கள். யார் அந்த குழந்தை? சாக்ஷாத் சிவபெருமான்தான். அக்குழந்தையை எடுத்து அணைத்து அதனை கொடுக்க மனமின்றி முடிவில் இறைவன் கட்டளைப்படி காவிரி பூம்பட்டினம் வந்தடைந்து திருவெண்காடரிடம் அளித்து எடைக்கெடை பொன் பெற்று ஊர் திரும்பினர். திருவெண்காடரின் மகனாக வந்தடைந்த மருதவாணர் வளர்ந்து சிறந்து வாணிபத்தில் வல்லவராய் பெரும் பொருளீட்டி தம் பெற்றோரை மகிழ்வித்து வந்தார். வணிகர் சிலருடன் கடல் கடந்து சென்று வாணிபம் புரிந்து பெரும் பொருளீட்டி திருக்கோயில் பணிகட்கும் சிவனடியார்கட்கும் அளித்து வந்தார். அவ்வாறு கடல் வாணிபம் செய்து வரும்போது ஒருமுறை வணிகர்கள் பலரோடு கடல் கடந்து சென்றவர் அங்கிருந்து எருமுட்டைகளையும் தவிட்டையுமே வாங்கி தம் மரக்கலத்தில் நிரப்பிக்கொண்டு ஊர் திரும்பினார். வழியில் அனைவர் மரக்கலங்களும் காற்றில் திசை மாறிப்போயின. உடன் வந்த வணிகர்கள் உணவு சமைத்தற்கு இவரிடம் கடனாக எருமுட்டைகளை வாங்கி பயன்படுத்தி உணவு சமைத்தனர். சில நாட்கள் கழித்து அனைவரும் காவிரி பூம்பட்டினம் மீண்டனர். கப்பலில் எருமுட்டைகளையும் தவிட்டையும் கொண்டு வந்த தம் மைந்தரை தேடியபோது அவர் மனைவியார் மைந்தர் தம்மிடம் கொடுத்து தந்தையிடம் சேர்ப்பிக்குமாறு கூறி பெட்டியில் காதற்ற ஊசி ஒன்றையும் நூலையும் காதற்ற ஊசியும் வாராது கடைவலிக்கே என்றெழுதிய ஓலை நறுக்கினையும் ஒரு பெட்டியில் வைத்து மூடி வளர்ப்பு தாயிடம் அளித்து திருவெண்காடரிடம் அதனை சேர்ப்பிக்குமாறு கூறி இல்லத்தை விட்டு மறைந்து சென்றார். திருவெண்காடர் வீட்டுக்கு வந்தவுடன் அவர் மனைவி மருதவாணர் அளித்த சிறு பெட்டியை அவரிடம் கொடுத்தார். அப்பெட்டியிலிருந்த ஓலையில் காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவலிக்கே என்னும் வாசகத்தை படித்தவுடன் மனம் வெம்பினார். சிவபெருமானே தன்னை ஆட்கொள்ளவோ இங்கனம் செய்தானோ என்று மனம் விட்டு அழுது அரற்றினார். பின் நிலையில்லாத பொருள் மீது பற்று வைத்து விட்டோமே என்று எண்ணி இல்லற வாழ்வை துறந்தார். திருவெண்காடர் துறவு பூண்டதை அறிந்த அரசன் அவரை அணுகி, நீர் துறவரம் பூண்டதனால் அடைந்த பயன் யாது என வினவியபோது, நீ நிற்கவும் யான் இருக்கவும் பெற்ற தன்மையே அது என மறுமொழி புகந்தார். எல்லோரும் திருவெண்காடரை திருவெண்காட்டு அடிகள் என அழைத்தனர். பெருஞ்செல்வரான திருவெண்காடர் துறவு பூண்டு பலர் வீடுகளுக்கும் சென்று பிச்சையேற்று உண்ணுதலைக் கண்டு வெறுப்புற்ற உறவினர் சிலர் அவர் தம் தமக்கையாரைக் கொண்டு நஞ்சு கலந்த அப்பத்தை அளிக்க செய்தனர். அதனை உணர்ந்த அடிகள் அதனை வாங்கி தன்வினை தன்னை சுடும் ஓட்டப்பம் வீட்டை சுடும் என கூறி தமக்கையார் வீட்டின் இறப்பையில் செருகிய அளவில் வீடு தீப்பற்றி எரிந்தது. அடிகள் காவிரி பூம்பட்டினத்தில் சில நாள் தங்கியிருந்து தன் தாயார் இறந்தபோது அவருக்கு ஈமக்கடன் செய்து முடித்து திருவிடைமருதூர் சென்று அங்கு சில காலம் தங்கி மருதப்பிரானை வழிபட்டு பின் திருவாரூர் முதலிய தலங்களை அடைந்து அங்கிருந்தபோது முன்பு தமக்கு கணக்கராகிய சேந்தனாரை அரசன் சிறைப்படுத்திய செய்தி கேட்டு மத்தலை தவிருண்டானும் என்ற பாடலை பாடிய அளவில் சிவகணங்கள் சேந்தனாரை சிறையிலிருந்து மீட்டு அவர் முன் கொணர்ந்து நிறுத்தினர். சேந்தனாரும் திருவெண்காட்டு அடிகளை பணிந்து பிறவி சிறையிலிருந்து விடுதலை பெறும் உபதேச மொழிகளை கேட்டு உய்தி பெற்றார். சிவத்தலங்களை வழிபட்டு கொண்டு உஜ்ஜயினியை அடைந்து அவ்வூரின் புறத்தே இருந்த சிறுகாட்டில் விநாயகர் ஆலயத்தில் தங்கி தவநிலையில் இருந்தார். இரவில் பத்ரகின் மன்னன் அரண்மனையில் அணிகலன்களை திருடியவர்கள் தாம் வேண்டி சென்று வெற்றியோடு களவாடிய அணிகலன்களில் மணிமாலை ஒன்றை விநாயகர் மீது வீசி எறிந்து சென்றனர். அம்மாலை விநாயகர் கோயிலில் தவம் இருந்த திருவெண்காடர் கழுத்தில் விழுந்திருந்தது. சிறிது நேரத்திற்கெல்லாம் திருடர்களை தேடி அரண்மனை காவலர்கள் வந்தனர். அடிகள் கழுத்தில் மணிமாலை இருத்தலைக் கண்டு அவரை கள்வர் கூட்டத்தை சேர்ந்தவர் என்று கருதி பிடித்து சென்றனர். அரசனிடம் தெரிவித்து கழுமரத்தில் அவரை ஏற்றுதல் பொருட்டு கழுமரம் இருக்கும் இடத்துக்கு அழைத்து வந்தனர். அடிகள் தான் குற்றம் செய்யாமல் இருக்கவும் தன்னை தண்டித்த அரசன் செயலுக்கு வருந்தி, என் செயலாவது யாதொன்றுமில்லை, இனி தெய்வமே உன் செயல் என்றே உணரப்பெற்றேன். இந்த ஊனெடுத்த பின் செய்த தீவினை யாதொன்றுமில்லை, பிறப்பதற்கு முன் செய்த தீவினையோ இங்கனமே வந்து மூண்டதுவே என்ற பாடலை பாடிய அளவில் கழுமரம் தீப்பற்றி எரிந்தது. அதனை அறிந்த பத்ரகிரி மன்னன் அடிகளை அடைந்து பிழை பொறுக்குமாறு வேண்டியதோடு தானும் அரசு துறந்து அடிகளை பணிந்து அவருடைய சீடரானார்.
பத்ரகிரியாரை திருவிடைமருதூர் சென்று கோபுர வாயிலில் தங்கியிருக்குமாறு செய்து அங்கிருந்து புறப்பட்டு பல தலங்களுக்கும் யாத்திரை சென்றார். பத்ரகிரியார் கையில் திருவோடு ஒன்றை ஏந்தி இறந்துண்டு திருவிடைமருதூர் கோயிலில் தங்கியிருந்தார். பட்டினத்து அடிகள் பல தலங்களுக்கும் சென்று பின் திருவிடைமருதூரை அடைந்து பத்ரகிரியாரை மேலே கோபுர வாயிலில் இருக்க செய்து தான் கீழே கோபுர வாயிலில் இருந்தார். பத்ரகிரியார் பலர் இல்லங்கற்கும் சென்று இறந்து வந்து தன் குருநாதருக்கு அமுதளித்து எஞ்சியதை தானுண்டு மீதத்தை தன்னை தொடர்ந்து வந்த நாய் ஒன்றிற்கு அழித்து மேலே கோபுர வாயிலில் இருந்தார். ஒரு நாள் சிவபெருமான் சித்தராக வந்து பட்டினத்து அடிகளிடம் உணவு வேண்ட, அடிகள், யான் கந்தையும் மிக என்னும் கருத்தோடு வாழும் துறவி, என்பால் எதுவும் இல்லை, மேலே கோபுர வாயிலில் ஒரு குடும்பியுள்ளான், அவனிடம் சென்று கேளும் என கூற சித்தர் அவ்வாறே சென்று அடிகள் கூறியனவற்றை தெரிவித்து கேட்ட அளவில் பத்ரகிரியார் நம்மோடு இணைந்துள்ள உணவிற்கும் ஓடும் பரிவு காட்டும் நாயும் அல்லவா நம்மை குடும்பியாக்கின என அவ்வோட்டை கீழே எறிய ஓடு உடைந்து சிதறியது. நாயின் மீது பட்டு நாயும் இறந்தது. சித்தர் மறைந்தார். நாய் அடியார் பரிகளம் உண்ட சிறப்பால் காசிராசன் மகளாக சென்று பிறந்தது. சில ஆண்டுகளுக்கு பின் அப்பெண் தந்தையோடு திருவிடைமருதூர் வந்து பத்ரகிரியாரை பணிந்து அடிநாய் மீண்டும் திருவடி பேற்றுக்கு வந்துள்ளது என கூற பத்ரகிரியார் அப்பெண்ணை பட்டினத்து அடிகளிடம் அழைத்து வந்து ஞானிகளின் பரிகளம் உண்ட சிறப்பால் அரச மரபில் பிறந்து வளர்ந்துள்ள இப்பெண்ணுக்கு வீடு பேர் அருளுமாறு வேண்ட அங்கு ஒரு சிவசோதி தோன்றியது. அப்பெண் அச்சோதியில் கலந்து வீடு பெற்றார். பத்ரகிரியாரும் குருநாதர் ஆணைப்படி அச்சோதியில் கலந்து இறையடி பேற்றை எழுதினார். அடிகள் இறைவன் கருணையை வியந்து என்னையும் என் வினையையும் இங்கிருத்தி வைத்தனை போலும் என இறங்கி கூற சிவபெருமான் திருவொற்றியூருக்கு அவரை வருமாறு பணித்தருளினார். அடிகள் எப்போது தனக்கு முத்தி சித்திக்கும் என கேட்க பெருமான் பேய்க்கரும்பு ஒன்றை அவர் கையில் தந்து இக்கரும்பு எங்கு தித்திக்கிறதோ அங்கே உனக்கு முத்தி சித்திக்கும் என கூறியருளினார். இறைவன் அருளியவாறு திருவொற்றியூரை அடைந்தார். அங்கு சில நாள் தங்கினார். கடற்கரையில் சிறுவர்களுடன் அவர் விளையாடிக் கொண்டிருந்த போது கையில் கொண்ட கரும்பு இனிக்கத் தொடங்கியது. பட்டினத்து அடிகள் இறைவன் திருவருளை எண்ணிய நிலையில் அத்தலத்தில் மணலில் மறைந்து சிவலிங்க திருவுருவாய் வெளிப்பட்டருளினார். நன்றி, வணக்கம். சித்தர் பூமி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்கள். அதிகம் பகிருங்கள். சித்தர் அருள் கிடைக்கும். என்றும் இறைபணியில் சித்தர் பூமி.